ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்வீட்டான ரெசிபியோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அதுதான் பாயாசம். வாங்க பாயாசம் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் பாயாசம் செய்யறதுக்கு 1/2 கப் சவ்வரிசி எடுத்திருக்கிறேன். அதோட 1/4 கப் சேமியா, 1/4 கப் சீனி, 1/4 கப் கண்டென்ஸ் மில்க், 40 கிராம் கஜு, 20 கிராம் பிளம்ஸ், 15 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் உப்பு, அதோட பால் 3/4 கப் தண்ணியும் எடுத்திருக்கிறேன். முதல்ல நான் சவ்வரிசியை வறுத்தெடுக்க போறேன். பேன் ஹீட் ஆன பிறகு அதில் நான் சவ்வரிசி ஆட் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸுக்கு சவ்வரிசி கலர் மாறாம வறுத்தெடுக்கிறேன். பாயாசம் செய்யற போது நாங்கள் சவ்வரிசியை வறுத்துட்டு செய்தோம் என்று சொன்னால் சவ்வரிசி தடிக்காம இருக்கும். அதோட குயிக்கா அது வேகிடும். அதோட ஒன்றோடு ஒன்று ஒட்டாம இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சவ்வரிசி வறுத்து முடிஞ்சது. இப்போ நான் இதை தனியாக இறக்கி வைக்கிறேன். இப்போ நான் அதே பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு வெட்டி வச்சிருக்கிற கஜுவை வறுத்தெடுக்கிறேன். லைட் ப்ரௌன் கலர் ஆன பிறகு நான் அதோட ரேசனையும் ஆட் பண்ணி ரேசன் ஊதி வந்த பிறகு ரெண்டையும் முறைக்கு தனியாக வைக்கிறேன். இப்போ நான் அதே பேனில் மிச்சம் இருக்கிற நெய்யோட சேமியாவையும் ஆட் பண்ணி வறுத்தெடுக்கிறேன். சேமியாவை நாங்கள் பாயாசத்துக்கு வறுத்துட்டு போடும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்ளாமல் உதிரியாக இருக்கும். அதோட பாயாசத்துக்கு ஒரு தனி ஃப்ளேவரையும் கொடுக்கும். இதையும் நான் இப்போ தனியாக இறக்கி வைக்கிறேன். இப்போ நான் பாயாசம் செய்கிறதுக்காக ஒரு பேனில் 500 ml தண்ணியை எடுத்து நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சது நான் வறுத்து வச்சிருக்கிற சவ்வரிசியை எடுத்து அதில் ஆட் பண்ணி சவ்வரிசியை நல்லா அவிய விடுறேன். இப்போ நான் பாயாசத்தில் இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியறதுக்காக உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வெள்ளையாக இருக்கிற சவ்வரிசி நல்லா கிளியர் கலர் ஆகிற வரைக்கும் நாங்கள் சவ்வரிசியை அவிய விட வேணும். இதை அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அடிக்கடி கிண்டி கொண்டு இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சவ்வரிசி ஓரளவுக்கு அவிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற கஜுவையும் பிளம்ஸையும் இதோட ஆட் பண்ணி அவிய விடுறேன். அதோட நான் சேமியாவையும் ஆட் பண்ணி அதையும் அவிய விடுறேன். இந்த டைமில் தண்ணி கொஞ்சம் காணாமல் இருக்கிறதுக்காக எனக்கு தண்ணி பதமாக வேணுமன்றதுக்காக நான் மேலும் 150 ml பாய்லிங் வாட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பாயாசம் திக்காக சாப்பிடத்தான் பிடிக்குமென்று சொன்னால் நீங்கள் இந்த ஸ்டேஜை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சவ்வரிசி சேமியா எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. சவ்வரிசி நல்லா அவிஞ்சா பிறகு நான் எடுத்து வச்சிருக்கிற 1/4 கப் சுகரை இதில் சேர்க்குறேன். அடுத்ததான் நான் எடுத்து வச்சிருக்கிற 3/4 கப் பாலையும் இதில் சேர்க்குறேன். நான் இன்றைக்கு நல்ல திக்கான டின் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் திருவி யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நல்ல திக்கான முதல் பால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மேலும் நான் இனிப்புக்காக 1/4 கப் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் பாயாசத்துக்கு தனி ஒரு சுவையை கொடுக்கும். அதால தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண வேணாமென்று நினைச்சா அல்லது பாயாசம் செய்யும் போது உங்களோட வீட்டில் கண்டென்ஸ் மில்க் இல்லாட்டிக்கு நீங்கள் 1/2 கப் சவ்வரிசிக்கு 1/2 கப் சுகர் எடுங்க. இப்போ எல்லாம் சேர்த்தா பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு 2 மினிட்ஸுக்கு இதை கொதிக்க விட போகிறேன். மேலும் நான் வாசனைக்காக தூளாக்கி வச்சிருக்கிற ஏலக்காயை இதோட ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காட்டி நீங்கள் வேனிலாவும் இதோட சேர்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 மினிட்ஸுக்கு கொதிக்க விட்டா பிறகு நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். நல்ல சுவையான சவ்வரிசி பாயாசம் குயிக்காக செய்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.